أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தெருக்கள், ரோடுகள் இவையெல்லாம் மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான வழித்தடங்கள். மக்கள் அன்றாடம் இப்படிப்பட்ட இந்த பாதைகளிலே, கடை வீதிகளில் தங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வருவதற்கும் போவதற்கும் ஒன்று கூடுவதற்கும் இருக்கக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. பாதைகளை சிலர் ஆக்கிரமித்து வெட்டி பேச்சுக்களை பேசிக்கொண்டு நாட்டினுடைய தலைவிதியை தாங்கள்தான் மாற்றுவது போல அந்த வேளைகளிலே மக்களில் சிலர் இருக்கின்றனர். சிலர் பெண்களை கேலி செய்து கொண்டு அந்த பாதைகளிலே நின்று கொண்டு இருக்கின்றனர். வருவோர் போவரையெல்லாம் கேலி செய்து நக்கல் அடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்துருக்கிறோம். வயசானவங்க வந்தாங்கன்னா என்ன பெருசு என்றெல்லாம் பேசக்கூடிய விதத்தில் நக்கல் அடிக்கக்கூடிய சிலரையும் பாதைகளிலே பார்க்கிறோம். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கும்பலாக நின்று கொண்டு இடையூறு செய்வார்கள். ரோட்டில் வெஹிக்கிள் எல்லாம் தாறுமாறாக, டூ வீலர் அதையெல்லாம் தாறுமாறாக நிறுத்தி வைத்து கொண்டு மக்களுக்கு இடையூறு செய்வார்கள். ஒரு சிலர் தன்னுடைய வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும், அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தங்கள் வீட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு
அடுத்து எங்கெல்லாம் அவங்களுடைய கண்ணு படுதோ அங்கெல்லாம் தூக்கி டப்புன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படியும் சிலர். ஆக இப்படிப்பட்ட இந்த நிலைகளில் தீனுல் இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிமுறைகளை இந்த பாதையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு சில தகவலைத்தான் இன்று இந்த ஜும்மாவிலே உங்கள் மத்தியிலே கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இது எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எல்லா வயதினருக்கும், அது சின்ன பிள்ளைன்னு இல்லை, நடுத்தர வர்க்கம்னு இல்லை, வயசானவங்கன்னு இல்லை, எல்லா வயதினருக்கும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த மார்க்கம் நடைபாதையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகளை தெளிவாக தந்திருக்கக்கூடிய மார்க்கம். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி சென்று இப்படித்தான் நீங்கள் பாதைகளில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். நடைபாதை என்பது, அந்த பாதைகள் என்பது, அதாவது தெருவாக இருக்கட்டும் அல்லது ரோடாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் மனிதனுடைய ஒழுக்கத்தையும் அவன் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தினுடைய சிறப்பு தன்மையையும் உரசி பார்க்கக்கூடிய இடமாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அவன் கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் கூறுகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் பாதை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க. இந்த பாதைங்கிற சும்மா நம்ம கடந்து போகிற பாதை, தெரு தான், ரோடு தான் என்பது போன்று நாம் அதை கடந்து செல்ல முடியாது. அந்த பாதையில் எப்படி நடக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நாம் சரியான முஸ்லீமாக இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இதனை பேணி அதற்குரிய கடமைகளை சரியாக ஆற்றவில்லையேயானால், இந்த கடமைகளை இந்த பாதையில் எப்படி பேண வேண்டுமோ அப்படி பேணி நடக்கவில்லையேயானால், அல்லாஹ்விடத்தில் நாம் தண்டனைகளை பெறக்கூடிய பாவியாக மாறிவிடுவோம். தூய்மையையும் ஒழுக்கத்தையும் போதிக்கக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். நமக்கெல்லாம் தெரியும், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஈமானுடைய ஒரு பகுதி என்னது? தூய்மை. கிளீன்லினஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் இஸ்லாம். கிளீன்லினஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் த ஈமான் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. பாதி பகுதி எது? இந்த தூய்மை என்பதாக. ஆக பாதையில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அதனுடைய ஒழுக்கங்களை அறிவது, அதை எப்படி கடப்பது என்கிற அந்த விவரத்தை எல்லாம் அறிவது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாயமாக கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பாதையில் செல்கிற போது பணிவு இருக்கணும், பணிவாக நடந்து கொள்ளணும், கண்ணியத்தோடு யாரிடத்திலும் பேசணும். பாதையில் போகிற போது கண்ணியத்தோடு யாரிடத்துலையும் நடக்கணும். போகிற போதெல்லாம் அப்படித்தான், ஒரே சண்டை தான். பாதையில் போய் லேசாக ஒரு ஆள் இடிச்சிட்டா என்ன நான் யார் தெரியுமா என்று அப்படியே எழும்பார் பாருங்க, அவ்வளவுதான், அந்த இடமே கலாபரம் ஆயிரும். நேற்று நைட்டு கூட 1:30 மணிக்கு 2 பேர் இடிச்சிட்டாங்க. நைட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், பயங்கர சத்தம். போய் பார்த்தா 2 பேர் மோதிட்டாங்க. அதுக்கு சண்டை, ஏகப்பட்ட கூட்டம். இப்படித்தான் நம்முடைய நிலைகள் இருக்குது. முதியோர்லேருந்து சிறியோர், பலகீனமானவர்கள் ஆகியோருக்கு இந்த பாதையில் நாம் இருக்கிற போது எப்படி உதவி புரிய வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லியிருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை நடக்கக்கூடிய வகையில் இந்த பாதையில் நாம் நடந்து கொள்ளணும். அனாச்சாரங்களை கண்டு, அக்கிரமங்களை, ஷிர்க்குகளை, பிதாத்துகளை, இவற்றையெல்லாம் பாதையில் கடக்கிற போது அவற்றை வெறுத்து ஒதுங்கி செல்லணும். கண்ணில் படுது, ஷிர்கா இருக்குது, பிதாத்தா இருக்குது, அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அதை கண்டுகொள்ளாமல் போகக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அக்கிரமங்கள் அப்படி நடந்தால் அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் ஒரு முஸ்லீம் இருக்கணும் அந்த பாதையில் கடக்கக்கூடிய காலகட்டத்தில். இவற்றையெல்லாம் நல்லவர்களையும், இதுதான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த தன்மை தான் யார் நல்லவர் யார் தீயவர் என்பதை பிரித்து காட்டக்கூடிய பண்பு நலனாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் கூட இந்த நாட்டில் சில பாதையில் கடந்தால் இப்படியெல்லாம் கடக்கணும், ஜீப்ரா கிராசிங்கில் கடக்கணும் என்கிற சில ரூல்லாம் இருக்குது. அதையும் பின்பற்றணும். இல்லை நான் சவுதியில் வலது பக்கத்தில் தான் காரை ஓட்டிகிட்டு போவாங்க, அதனால் நான் ரைட் சைடில் ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடெண்ட்டு தான் ஆகும். ஆக இந்த நாட்டினுடைய அந்த போக்குவரத்து சட்டங்களை நாம் பின்பற்றி நடக்கணும்.
சிக்னலை எல்லாம் கவனித்து போகணும். இன்றைக்கி சிக்னல்லாம் போட்டிருப்பாங்க, ரெட்டு எரியும், ஆனால் வேகமாக கிடப்பாங்க. அந்த நேரத்தில் தான் வேகமாக கிடப்பாங்க. அப்படியே ஏதாவது ஒன்று வந்தால் அப்படி மோதி விழுக வேண்டியதுதான். மக்களுக்கும் வாகனங்களுக்கும் இடையூறு தரக்கூடிய வகையில் சாலையை கடக்கக்கூடாது. யாருடைய திட்டுக்கும் யாருடைய சாபத்திற்கும் ஆளாகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் லேசாக அப்படி இருப்பாங்க, வேகமாக வருவாங்க, கண்ணு தெரியலையா இன்னும் என்னென்னமோ திட்டுவாங்க. அந்த திட்டுக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் சேர்த்து திட்டு கிடைக்கும், சாபம் சபிப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த சாபத்திற்கும் இந்த மாதிரி திட்டுக்களுக்கும் ஆளாகக்கூடாது. பணிவோடு நடந்துக்கிறணும், பணிவோடு நடக்கணும். ஒரு சாலையில் நடக்கிற போது பணிவோடு நடக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். மூடர்கள் அவர்களுடன் தர்க்கிக்க விவாதம் செய்ய முற்பட்டால் சலாம் கூறி விலகி விடுவார்கள். இது யாருடைய தன்மை? யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய தன்மை. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? வீதிகளில் நடக்கிற போது சண்டை சச்சரவுகளை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதில் முஸ்லீம்களும் விதிவிலக்கு கிடையாது. எடுத்த உடனேயே கோபம் வரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யாதீங்க, கோபம் வந்தால் கோபத்தை முள்ளிங்கிருங்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு தகராறு ஏற்பட்டால் கூட அல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட என்ன செய்யாதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. யாரையும் வெறுக்கக்கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடம் இருக்கக்கூடிய செயலை மட்டும் நீங்கள் வெறுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒழுங்கை கற்பித்து கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். ஆக அன்பார்ந்த சோதர்களே, வீதியில் நாம் நடந்து செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரொம்ப அடக்கமாக பணிவோடு நடந்து செல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், நான் யார் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது தெரியுமா, நான் தான் பொலிட்டீஷியன், நான் தான் அரசியல்வாதி. அரசியல்வாதியினுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், கீழே அப்படியே இழுத்துக்கிட்டு போகும், தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகும். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அவருடைய அந்த போட்டிருக்கிற வேஷ்டியும் அப்படித்தான், அவன் போட்டிருக்கிற துண்டும் அப்படித்தான். அந்த துண்டும் வேஷ்டியும் இருக்கிற குப்பையெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய ட்ரெஸ் இருக்கும். எனக்கு எவ்வளோ அதிகாரம் தெரியுமா? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. பெருமையோடு நடந்து கொண்டால் அதுதான் அவர்களுக்கு அழிவுக்கு காரணமாக இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா வல்ல முஸ்தக்பீரன் கஅல்லம் யஸ்மஅஹா கஅன்ன ஃபீ உத்னைஹி வக்ரா ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் அவற்றை கேட்காதவனைப் போல அவனுடைய இரு காதுகளிலும் செவிட்டுத்தனம் இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திரும்பி விடுகிறான். ஆகவே அவனுக்கு நோவினை தரக்கூடிய என்ன இருக்கு, தண்டனை உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை, ரொம்பலாம் இல்லை, அணு அளவு இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன அளவு அணு தான். இந்த ஆட்டம் சைஸில் உங்களுக்கு பெருமை இருந்துச்சுன்னா நீங்கள் சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கண்ணியம் எனது மேலாடை, பெருமை எனது மேலாடை, அல்லாஹ் சொல்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பெருமை எனது மேலாடை அல்லாஹ் சொல்கிறானா, பெருமை எனது மேலாடை, கண்ணியமும் இஸ்ஸத் என்னுடைய கீழாடை. இந்த இரண்டில் எதையாவது ஒன்றை என்னிடமிருந்து யாராவது பறிக்க முற்பட்டால், என்கிட்டருந்து யாராவது எடுக்க முற்பட்டால் நான் அவர்களை நரகத்தின் படுகுழியில் போட்டு அவருடைய முகத்தை பொசுக்குவேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சோதரே, இந்த பெருமை என்பது அல்லாஹ்வுடைய குணம். ஆனால் இன்னைக்கு வீதியில் நடக்கிற போது இந்த பெருமையோடு நடக்கிறவர்கள் பார்க்குறோம், பெருமை இல்லாமல் பணிந்து நடக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம் தடுக்க, இந்த வீதியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி இஸ்லாத்திற்கு முரணான வகையில் ஏதாவது வீதிகள் நடந்தால் அதை தடுக்க நாம் முயற்சி செய்யணும். இன்னும் கூட நான் பார்க்குறேன், நிறைய இடங்களில் என்ன இருக்குது, நிறைய ஹப்பாக ஒவ்வொரு தெருலையும் ஒரு கூட்டம் இருக்கும். இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் இவங்களாம் என்ன செய்வாங்க, மொத்தமாக கூட்டிகிட்டு அவங்க மணிக்கணக்கில் 2 மணிக்கு போகிறேன் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போதைகளை
அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னே தெரியாது. 2 மணி வரைக்கும் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போகிறீங்களான்னா ஆமாம் ஸ்கூலுக்கு போகிறோங்கிறாங்க. எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க? எப்படி ஒரு உடல்நலம் இருக்கும்? இவற்றையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. நீங்கள் வீதிகளில் அமர்வதை எச்சரிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? நீங்கள் வீதிகளில் அமர்வதை நான் எச்சரிக்கின்றேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அங்கே பேசுகிறதுக்கு எங்களுடைய இடம் இருக்குது யா ரசூலுல்லாஹ். நீங்கள் வீதிகளில் நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே அமரக்கூடிய சபைகள் அங்கே இருக்கேன். நீங்கள் சவுதிக்கு போனால் தெரியும், ஒவ்வொரு ஊர்லேயும் நான் பார்த்துருக்குறேன். அங்கே என்ன இருக்குன்னா அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடத்த ஒரு வீதியில் தெருவில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சபைகள் இருக்கிறதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சபைக்கு வந்தால், வீதிகளில் நீங்கள் உட்கார முற்பட்டால் பொது பாதைக்கான உரிமையை கொடுத்து விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதுக்குன்னு சொல்லி சில உரிமைகள் இருக்குது, சில ரைட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டா நீங்கள் அங்கே உட்காரலாம் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சோதர்களே, நபி தோழர்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த பொது பாதையில் அமர்வதற்கான அந்த உரிமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த 4 விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த 4 விஷயத்தில் எல்லாமே அடங்கி போகுது. 4 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? 1, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், நம்பர் 1. 2வது, தீங்கு தரக்கூடிய அந்த பொருள்களை பாதையிலிருந்து நீங்கள் அகற்றிவிட வேண்டும். 3வது, சலாம் யாராவது சொன்னால் அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். 4வது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இந்த 4ம் பாதைக்குரிய ரைட்ஸ், உரிமைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்த சோதர்களே, முதலாவது விஷயம், போக்குவரத்துக்கு இடையூறாக பாதையின் குறுக்கே, பாதையின் பக்கத்தில் நிற்கிறது அல்லது உட்கார்றது தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு போய் பாதையில் நிறுத்துவோம். இங்கே கூட நம்ம பார்க்குறோம், நம்ம மஸ்ஜிதுக்கு தொழுகத்தான் வர்றோம். தொழுக வர்ற போது என்ன செய்கிறோம்? நம்ம வெஹிக்கிள்லாம் எடுத்துகிட்டு வர்றோம். வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வந்தால் வேகமாக முன்னாடி பிளான் பண்ணி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறது தெரிஞ்சு தானே இருக்கிறோம், நம்ம ஜும்மாவுடைய நாள் என்பது நமக்கு அறிந்து தானே இருக்கிறோம். முன்னாடி போனால் அதற்கு நன்மைகள் கிடைக்கிறது என்பதை அறிந்து தானே இருக்கிறோம். ஆனால் ஏன் கடைசி நேரம் வரைக்கும், ஏன் 1 மணிக்கு இங்கே ஜும்மா குத்பா ஆரம்பிக்குதுன்னா 12:55க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புவேன், இங்கே 1 மணிக்கு அடுத்து தான் வருவேன் என்கிற இந்த அவசரம் ஏன்? அன்பார்ந்த சகோதரர்களே, சீக்கிரமாக திட்டமிட்டு என்ன செய்யணும்? முன்னாடியே வந்து அமர்ந்தால் ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இருக்குது. அப்படி அடையக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோமானா இல்லை. முட்டை, கடைசி ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மையை கூட அடையாதவர்களாக குத்பால மிம்பர் ஏறினதுக்கு அப்புறம்தான் எல்லாரும் வர்றோம்னு சொன்னால் நன்மையை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி வர்ற போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பாதையில் அந்த வெஹிக்கிள் எல்லாம் இங்கே அங்கே எத்தனை பேருக்கு சிரமம் ஏற்படும்? குறுக்கு மறுக்காக இங்கே ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது வெளியில் தெருக்கல்ல அந்த ரோட்டில் இருந்தால் கூட யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் அந்த வாகனங்களை நிறுத்தணும். 2வது, வந்தால் கூட இங்கே என்ன இருக்குது? செப்பல் வைக்கக்கூடிய அந்த ரேக் இருக்குது. அந்த செப்பல் வைக்கிற ரேக் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? செப்பலை வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வந்த உடனே இந்த காலில் ஒரு செருப்பை அப்படி தூக்கி வீசுறது, அந்த காலில் ஒரு திருப்பி வீசுறது, அல்லது அந்த செப்பலை எங்கெல்லாம் பார்க்குறோமோ அந்த இடத்தெல்லாம் போட்டுட்டு வேகமாக ஓடுறது. இதெல்லாம் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அதையெல்லாம் இஸ்லாம் தடுக்குது. பாதையினுடைய ஒழுக்கங்கள் என்கிற இந்த விஷயத்தில் மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அந்த ரேக்கில் எடுத்து வைக்கணும். தட் இஸ், இதுதான் ஒரு முஸ்லீமனுடைய ஒழுக்கமாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. அதனால் நாம் என்ன செய்யணும்? இந்த பாதைகளை நம்ம இப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த 4 விஷயத்துக்கு வர்றேன். முதல் விஷயம் என்ன? வீதியில் நாம் அதற்குரிய முதல் உரிமை என்ன? பார்வையை தாழ்த்திக்கிறணும். பார்வையை தாழ்த்திக்கிறணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னால், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் தாலிக அஸ்கா லஹும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முஹம்மதே, தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்பை பேணி கொள்ளுமாறும் முஃமின்களுக்கு நீர் கூறுவீராக, அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும்.
லா தக்ரபு ஜினா என்பதாக யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் விபச்சாரம் செய்யாதீங்கலாம் சொல்லலை, விபச்சாரத்தின் பக்கம் கூட போகாதீங்க. முதல் பார்வை சாதாரண பார்வை, மறுபடியும் திரும்ப திரும்ப பார்க்கறது விபச்சாரத்தினுடைய பார்வை. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பார்வை தான் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் மிக மோசமானதாக இருக்குது. அதனால் நாம் பாதையில் இருந்தால் நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் அன்பார்ந்த சகோதரர், நம்ம என்ன செய்யணும்? பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும். நாம் முதல்ல பார்க்கறது எதேச்சியான பார்வை, மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய அந்த பார்வைகளை குறைத்து கொள்ளணும். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன தெரியுமா? தீங்கு தரக்கூடிய பொருள்களை அகற்றுதல் வேண்டும். நம்ம பார்க்குறோம், போய்கிட்டே இருக்கிறோம், அங்கே ஒரு பொருள் கிடக்கு, அதை யாரும் மிதித்தாலோ அல்லது வெஹிக்கிளில் ஏறினாலோ அந்த வெஹிக்கிள் என்ன ஆயிரும்? பஞ்சர் ஆயிரும், அல்லது யாருடைய கால்லையாவது குத்திரும் என்பதை தெரிந்து கொண்டு கூட நாம் போய்கிட்டே இருப்போம். போகிற போது ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆகும், அதில் கீழே விழுந்து கிடப்பாங்க. இன்னொரு வர்றவங்க அங்கே வருவாங்க, அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாதையில் தொல்லை தரக்கூடிய அந்த பொருளை நீக்குவது மிகச்சிறந்த ஒரு செயலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு செய்தி புகாரியில் வந்திருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தொல்லை தரக்கூடிய பொருள்களை பாதையிலிருந்து அகற்றுவது சதகா, தர்மமாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஈமானுக்கு, இறை நம்பிக்கைக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அதில் மிக உயர்ந்தது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய 70வது கிளை என்ன தெரியுமா? பாதையில் கிடக்கக்கூடிய அந்த பொருள்களை அகற்றுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, ஒரு மனிதர் தொழுவதற்காக நடந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பாதையில் ஒரு முள் மரக்கிளை கிடக்குது. பார்க்குறாரு, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய முள் மரம் இங்கே கிடக்கு, முள் கிடக்குனா உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த சகோதரர் அந்த பாதையை விட்டு அந்த முள் மரத்தை அகற்றுவதற்காக ஈடுபட்டு தொழுகைக்கு வர்றாரு. தொழுகைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இதை பார்க்குறாரு, அதை அகற்றிவிட்டு தொழுகைக்கு வர்றாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டும் அவரை பிற்படுத்தி விட்டது. தக்பீரை தஹ்ரீமா அவர் அந்த மஸ்ஜிதில் அவருக்கு கிடைக்கல. 1வது ரக்காத்து கிடைக்காம 2வது ரக்காத்தில் ஜாயின் பண்ணுறாரு, அல்லது 3வது ரக்காத்தில் ஜாயின் பண்ணுறாருன்னா இப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் வழங்குகிறான். அவருக்கு அந்த தொழுகையில் ஈடுபட்டு தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட பன்மடங்காக அல்லாஹு தஆலா அவருக்கு நன்மையை தர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பாதையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நீக்குவது நம்மீது கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, மக்கள் நடமாடக்கூடிய இடங்களிலும் நிழலுக்காக மக்கள் ஒதுங்கக்கூடிய இடத்திலும் நீங்கள் மல ஜலம் கடிக்கக்கூடாது, யூரின் போகக்கூடாது, மோஷன் போகக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எங்கெல்லாம் திறந்த இடம் இருக்கும் அங்கெல்லாம் ஓப்பனிங் தான், அங்கெல்லாம் யூரின் சாதாரணமாக போகிறாங்க. பெரிய காரில் வரக்கூடியவங்க கூட என்ன செய்கிறாங்க? ரோட்டில் ஒரு ஓரத்தில் நிறுத்தி யூரின் போயிட்டே இருக்கிறாங்க. இதை தீன் என்ன செய்யுது? தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் தடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்படிலாம் இருக்காதீங்க. நடைபாதையில் என்ன செய்யக்கூடாது? இதில் இந்த ஓரத்தில் கூட மனிதர்கள் நடக்கக்கூடிய இடம், அதில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? யூரின் போகக்கூடாது, மோஷன் போகக்கூடாது. அதே மாதிரி நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய அந்த மரத்தின் அடியிலும் என்ன செய்யாதீங்க? நீங்கள் மல ஜலம் கழிக்காதீர்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? இது அல்லாஹ் சபிக்கக்கூடிய விஷயம். இந்த 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ரோட்டின் ஓரத்திலும் தெரு ஓரத்திலும் இந்த நிழல் தரக்கூடிய மரங்களின் கீழே மலஜலம் கழிப்பது அல்லாஹுவின் சாபத்திற்குரிய விஷயங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், வரக்கூடிய அந்த பாதையில் வந்தால் அந்த பாதைக்குரிய அந்த உரிமையை தந்து விட்டு வரணும். அடுத்ததாக சலாத்திற்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். காதில் கேட்டுட்டா வ அலைக்கும் சலாம், அப்சு சலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சலாத்தை பரப்புங்கள். ஆனால் இன்றைக்கி இது அந்த செல்வந்தனாக இருந்தால், அதிகாரியாக இருந்தால், இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. குட் மார்னிங் சார் அப்படின்னா யார் சொல்லணும்? கீழே இருக்கிறவன் தான் மேலே உள்ளவனுக்கு சொல்லணும். ஒரு ஸ்டூடெண்ட் தான் ப்ரொஃபஸருக்கு சொல்லணும், டீச்சருக்கு சொல்லணும். நான் பார்த்துருக்கிறேன், நிதர்சனமாக பார்த்துருக்கிறேன். ஒரு டீச்சரோ ப்ரொஃபஸரோ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் 20 நன்மை ரிவார்டு, இது சுன்னா. ஆனால் அதற்கு பதிலளிப்பது வாஜிப். வ அலைக்கும்னு சொன்னால் அதுக்குரிய ரிவார்டு எவ்வளோதுன்னா 10 தான், ஆனால் அது வாஜிப்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி பாதையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? சலாமுக்கு பதில் சொல்லணும். யார் பதில் சொல்லணும்? யார் ஃபஸ்ட்டு சலாம் சொல்லணும்? பாதையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், ஒருத்தர் போகிறார். யார் சலாம் சொல்லணும்? பாதையில் போகக்கூடிய நபர் அந்த பாதையில் இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லணும், இவர் பதில் சொல்லணும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாம் கர்வத்தை, பெருமையை அழித்து ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்கிறது. அதே மாதிரி நாலாவதா, நன்மையை ஏவி தீமையை என்ன செய்யணும்? தடுக்கணும். யாரிடத்துல இருக்கு? இப்போ இது முஹர்ரம் மாதம். நமக்கு இந்த மாதத்தை கேட்ட உடனே தெரியும், இதில் நடக்கக்கூடிய மோசமான விஷயங்களை நாம் பார்த்துருக்குறோம். இப்போ கூட பாதையை தடுக்கக்கூடிய வகையில் சில கூடாரங்கள் போடப்பட்டு தான் இருக்குது. எத்தனை பேருடைய உள்ளம் இதை பார்த்த உடனே, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களுக்கு நீ ஹிதாயத்தை தா என்று துவா கேட்டிருக்கிறோமா? இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, அது சாதாரணமாக கடந்து போகிறோம். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய, இதையெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஷிர்கான பிதாத்தான அந்த காரியங்களை பார்த்தும் கூட நம்முடைய உள்ளம் என்ன செய்யலைன்னு சொன்னால், அதற்காக வருந்தலை, அதற்காக வருத்தம் தெரிவிக்கலை. ஆகா, இதில் இவ்வளவு தீங்கு இருக்கா என்பதை அறியாதவர்களாக கூட நாம் இருக்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியிலும் நாம் ஈடுபடணும். பாதையில் இருக்கிற போது நம்முடைய கண்களில் அது பட்டுச்சுன்னு சொன்னால், நம்மளால் கரத்தால் தடுக்க முடிஞ்சால் கரத்தால் தடுக்கணும், அல்லது வாயால் சொல்லி அதை தடுக்க முடியும்னா அதை தடுக்கணும். அப்படி இல்லைன்னா மனதால் அதை என்ன செய்யணும்? வெறுத்து, அது இப்படி நடக்குதேன்னு சொல்லி வெறுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். ஆனால் இதுதான் ஈமானுடைய கீழான நிலை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் இந்த பாதையினுடைய ஒழுக்கங்களை பின்பற்றி நடந்தால் வல்ல நாயன் அல்லாஹ் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ரிவார்டை, கூலியை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அப்படிப்பட்ட கூலிகளை நிறைவாக வழங்கப்படக்கூடிய மக்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.